மையப்படுத்திய தாய் வழி சமூகமாக இருந்தவர்கள் நாம். காலமும் வாய்ப்புகளும் முன்னுரிமைகளும் திசை மாறிய சூழலில் குடும்பமும் சமூகமும் பெண்களை பின்னுக்கு தள்ளின. தங்கள் அடிப்படை உரிமைகளுக்காக கூட குரல் எழுப்ப வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டனர் பெண்கள். அந்த கட்டுத்தளைகளை உடைக்க இன்னமும் பல்வேறு மட்டங்களிலும் போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள் பெண்கள். பெண்கள் முன்னேறும் பொழுது அவர்கள் மட்டுமன்றி அவர்களின் குடும்பங்களும் மேம்படும் என்பதால் தான் பெண் உரிமைக்கு குரல் கொடுப்பதும், பெண்களுக்கான சலுகைகளை அளிப்பதும், பெண்களுக்கான இட ஒதுக்கீடு குறித்த வலியுறுத்தல்களும் நீடிக்கின்றன. இன்று அனைத்து நிலைகளிலும் அனைத்து துறைகளிலும் பெண்கள் இருக்கிறார்கள் எனில் அந்த இடத்தை அவர்கள் எளிதாக பெற்றுவிடவில்லை. அப்படி போராடி முன்னேறி வந்தவர்களையும் பலரை முன்னேற்ற போராடும் பெண்களையும் தான் இப்போது பார்க்கவிருக்கிறோம். பெண்களை மையப்படுத்தும் 75வது குடியரசு தினத்தில் தடம் பதித்த தாரகைகளை அறிவோம். இவர் 43 வயதாகும் வெரோனிகா. மதுரையை சேர்ந்த வெரோனிகாவுக்கு ஒரு மகன் இருக்கிறார்கள். 60 கிலோ எடையில் இருந்த வெரோனிகா பிரசவத்திற்கு பின் 118 கிலோவாக எடை கூடினார். கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளான வெரோனிகா எடை குறைக்கும் முயற்சியில் பட்ட அவமானங்கள் ஏராளம். இதனால் கணவருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவரை பிரிந்தார். ஆயினும் பிள்ளைகளின் ஊக்கத்தால் உடல் எடை குறைக்கும் முயற்சியில் இறங்கிய இவர் தற்போது பயிற்சியாளராக முன்னேறி பல பெண்களுக்கு முன் உதாரணமாக இருக்கிறார். மாநில தேசிய அளவில் பாடி பில்டிங், வெயிட் லிஃப்டிங் போட்டிகளில் பதக்கங்களை குவித்துக் கொண்டிருக்கிறார் வெரோனிகா. துன்பம் இல்லாம சவால் இல்லாம எந்த விஷயமும் கிடையாது. நான் இந்த விஷயத்தை பிடிச்சுதான் வந்தேன். நான் உடல் பருமனால உடல் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தேன். நான் உடல் குறைஞ்சதுக்கு அப்புறம் ஏன் இதை வச்சு இதை அடுத்த கட்டத்துக்கு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2022 வரைக்கும் பாடி பில்டிங்கரா இருந்தேன். நான் போன வருஷம் வரைக்கும் பவர் லிஃப்டிங்ல நான் இது வரைக்கும் கோல்டு மெடல் அடிச்சுட்டு வரேன். அதாவது என்னோட கேட்டகரியில ஆள் இல்லை. 43 வயசுல மாஸ்டர் கேட்டகரியில ஆள் இல்லை. ஸோ அது எனக்கு ஒரு சின்ன வருத்தம். என்ன ரீசன்னா 35 வயசுக்கு மேலேயே எல்லாரும் நினைக்கிறது என்னால முடியல, மூட்டு வலி வந்துருச்சு அப்படின்ட்டு. ஸோ எந்த ஒரு விஷயமும் கஷ்டமான விஷயம் தான், அதை இஷ்டப்பட்டு செஞ்சீங்கன்னா ஈஸியா இருக்குங்கிறது என்னோட கருத்து. கரகாட்ட கலையின் மீது கொண்ட ஆர்வத்தால் 10 வயதில் பயிற்சி பெற ஆரம்பித்தவர் சேலத்தை சேர்ந்த துர்கா தேவி. கரகாட்ட கலைஞராக 700க்கும் அதிக விருதுகளை பெற்றுள்ள இவர் தனது அர்ப்பணிப்பால் தேசிய விருதை வென்றிருக்கிறார். இதற்காக அவர் கடந்து வந்த பாதை சுலபமானதாக இருக்கவில்லை. மேடையில் ஏறி ஆடும்போது ரசிக்கும் மக்கள் தங்களை நடத்தும் விதம் குறித்த வேதனையும் இவரிடம் இருக்கிறது. அத்தனையையும் கடந்து பல நாடுகளில் கரகாட்டக் கலையை கொண்டு செல்லும் பணியை செய்து வருகிறார் துர்கா. கண்ணியமா துணி போட்டு ஆடினாலும் எங்களுக்கும் நிறைய அசிங்கப்படுத்திருக்காங்க, அவமானப்படுத்திருக்காங்க. மேடை ஏறும்போது இடுப்பை கிள்றது, அந்த மாதிரி ஒரு இன்னல்கள்லாம் தாண்டி அசிங்கப்பட்டு மேடையில் ஆபாசமா பேசுறதெல்லாம் காதல வாங்கிட்டு சிரிச்சுக்கிட்டே ஆடி மக்களை சந்தோஷப்படுத்தணும் இல்லையா? நம்ம சிரிச்சுக்கிட்டே ஆடணும். ஆனா நம்மளும் பெண் தானே, நம்மளுக்கு மனசு இருக்கும்ல, உள்ள அழுதுகிட்டு வெளியில சிரிச்சுக்கிட்டு அவ்வளவு அசிங்கத்தையும் தாண்டி தான் நாங்க இதை மீறி தான் இந்த நிகழ்ச்சியை பண்றோம். ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு நிகழ்ச்சி பண்றப்ப நம்மளை மதிக்கவே மாட்டாங்க. ஒரு கழிப்பிடம் போறதுக்கு கூட நம்மள அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு இடத்துல
ரொம்ப கஷ்டமா இருக்கும். எங்களை வீட்டுக்குள்ளேயே அலோவ் பண்ண மாட்டாங்க. மேடையை ஏறும் பெண்கள்னாலே அவங்களுக்கு ஏதோ தீண்டத்தகாத மாதிரி ஆயிடும். அதனால அதை அலோவ் பண்ணவே மாட்டாங்க. அதெல்லாம் தாண்டி நாங்கள் எங்களோட கழிப்பிடம் போறதுக்காக இருந்தாலும் கஷ்டத்தெல்லாம் வெளியில போய் தூரமா பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் சிரிச்சுக்கிட்டே அவங்கள சந்தோஷப்படுத்தணும். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இவளெல்லாம் தாண்டி எனக்கு கோவங்களும் இருக்கும். எங்களுக்கும் கோவம் வரும்ல, மனுஷன் தானே. கோவங்களை எல்லாம் தாண்டி இதெல்லாம் நான் சிரிச்சுக்கிட்டே அவங்களுக்கு அந்த கலையை கொண்டு சேர்க்கணும். எத்தனை தான் கோவங்கள், எத்தனை தான் எங்களை அசிங்கப்படுத்தினாலும், எவ்வளோ யாருக்கும் கிடைக்காத ஒரு கலைஞர்களுக்கு மட்டும்தான் இந்த பெருமை கிடைக்கும். எல்லாருக்கும் அது கிடைச்சிடாது இல்லைங்களா? அந்த கலைஞர்களுக்கு மட்டும்தான். எவ்வளவு கஷ்டத்தை தாண்டி நாங்க வந்திருக்கோம். சரி, இவங்களுக்காக நம்ம சிரிச்சுட்டு ஆடுறோம்னு மனசுல எல்லாம் எனக்கு தோணி இருக்கு. கரகாட்ட கலைஞரும் எப்படி துணி போட்டு ஆடுறாங்க, நீ ஏன் இப்படி துணி போட்டு ஆடுற, நல்லா அவங்கள மாதிரி நல்லா ஒரு சில பேர் பண்ற மாதிரி நல்லா கிளாமரா ஆபாசமா பண்ணலாம்ல, நிறைய எதிர்ப்புகள். அதனால எனக்கு நிகழ்ச்சியை வேணான்னு சொல்லி அழுது திரும்பி வந்த இடம்லாம் இருக்கு. எனக்கு பண்ணுனா நான் இப்படித்தான் பண்ணுவேன்னு என்னோட ஒரு கோட்பாட்டுல நான் இப்படிதான் துணி போடுவேன், நான் இப்படிதான் ட்ரெஸ் பண்ணுவேன், நான் இப்படிதான் கரகத்தை வச்சு ஆடுவேன். ஆனா மக்களை ரசிக்க வைக்கிறதும் கைத்தட்ட வைக்கிறதும் என்னோட பொறுப்பு அப்படின்ற ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துதான் நான் போவேன். இதை முன்னாடியே சொல்லி நிறைய இடங்களை அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு திரும்பி வந்த இடங்கள்லாம் இருக்கு. அத்தனை தடைகளை மீறி இன்னைக்கு நான் சாதிச்சிருக்கிறேன், எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்குன்னா என்னோட உழைப்பு, என்னோட முயற்சி. எங்க வீட்டுல வந்து ஃபர்ஸ்ட் எதிர்ப்பு தான். எங்க வீட்டுல ஒத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஏதோ சாதிக்கும் அப்படின்னு எங்க அப்பா ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் எனக்கு உறுதுணையா இருந்தாங்க எல்லாரும் வீட்டுல. மாவட்டம் செங்குன்றத்தை சேர்ந்த கீதா பொறியியல் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி வருபவர். ஏராளமான பெண்களின் முன்னேற்றத்திற்காக இலவச தையல் பயிற்சி, எம்ப்ராய்டரி, கூடை பின்னுதல் என கைத்தொழில்களை கற்றுக் கொடுத்து பலரின் வாழ்வில் ஒளியேற்றிக் கொண்டிருக்கிறார். இவரது பணி சிறைத்துறையையும் விட்டு வைக்கவில்லை. புழல் மற்றும் வேலூர் சிறைகளில் உள்ளவர்களுக்கு இவர் பயிற்சி அளித்து வருகிறார். குற்றங்களை நம்ம எவ்வளோ குறைக்கிறோமோ அவ்வளோ தூரம் நம்மளுடைய நாடு முன்னேறும் அப்படிங்கிறது என்னோட ஒரு தாட்டு. அது இல்லாமல் ஒரு சிறைவாசி மாற்றம் அடைஞ்சாங்கன்னா அவங்கள சுற்றி இருக்கிற 50 குற்றவாளிகள் வந்து திருந்ததுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 50 குடும்பத்தை நம்மளால் மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கையில் தான். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, சிறைவாசிகளுக்கு நாங்கள் அழகு கலை, தையல் பயிற்சி, எம்ப்ராய்டரி, அந்த ஒயர் கூட பின்னுறது, அந்த மாதிரி நிறைய கைத்தொழிலை சொல்லி கொடுத்துட்டு வெளியில் வரும்போது வேலை வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுக்குறோம். சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறைவாசி வெளியில் வந்து ஒரு அழகு நிலையத்தில் 15,000 ரூபாய் சம்பளத்துக்கு நாங்கள் வச்சிருக்கோம். இன்னைக்கு அவங்க ஏர்ன் பண்ணியிருக்காங்க, அவங்க லைஃப் ஸ்டைல் மாறி இருக்கு. அதே மாதிரி உள்ளே இருக்கும்போது அவங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு உள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பார்லர் கட்டி கொடுத்துருக்கோம். ரெண்டாவது நிறைய வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன். ஒரு பெண் முன்னேறும் போது அவரை சுற்றிய அத்தனை பேரையும் முன்னேற்றவே போராடுவார். இதற்கு தஞ்சை மாநகராட்சி மேயர் அஞ்சுகம் பூபதி ஒரு உதாரணம். மகளிர் மருத்துவராகவும் இருக்கும் அஞ்சுகம் பூபதி பெரும்பாலான பணிகளை பெண்களுக்காக ஒதுக்குகிறார். பெண்களின் உடல்நலம் சார்ந்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார். தூய்மை பணியாளர்கள், அதே மாதிரி இந்த டெங்கு சர்வே ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒவ்வொரு வீடாக போய் மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரித்து வாங்குறவங்க, இது மாதிரி இருக்கின்ற அனைத்து பிரிவுகளுக்கும் பெண் மாணவ செல்வங்களே, அதே மாதிரி பெண்களை வந்து அதிக அளவில் பங்கு பெறதுக்கு நாங்கள் வந்து செஞ்சு கொடுத்துருக்கோம். ஏன்னா அவங்க தான் வந்து அதை சின்சியராக செய்கிறதோடு மட்டும் இல்லாமல் ஒரு பெண்ணுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும்பொழுது அவங்களோட குடும்பம் மற்றும் இந்த சமுதாயம் வளர்ச்சி பெறுங்கிற ஒரு நோக்கத்தோடு அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஒரு மருத்துவராக, மகப்பேறு மருத்துவராக பெண்கள் வந்து கண்டிப்பாக அவங்களோட உடல்நல பார்க்கறதுல ரொம்ப கவனக்குறைவு இருக்குங்கிறதுனால நாங்கள் ஒவ்வொரு பகுதியிலையும் அந்த பெண்களுக்காக புற்றுநோய் விழிப்புணர்வு முகாமை அதிக அளவில் நடத்தியிருக்கோம். அதாவது கனவுக்கு ஆண் பெண் வித்தியாசம் இல்லை என்று கூறுகிறார் தூத்துக்குடி ஊரக வளர்ச்சி முகமை கூடுதல் ஆட்சியர் ஐஸ்வர்யா ராமநாதன் IAS. கடலூர் மாவட்டத்தில் பிறந்து பொன்னேரியில் கூடுதல் ஆட்சியராக பணிபுரிந்து இப்போது தூத்துக்குடியில் பணியாற்றுகிறார். புயல் வெள்ள தருணங்களில் மக்கள் பணியாற்றியுள்ள இவர் தனது IAS கனவை போராடி அடைந்திருக்கிறார்.
ஒரு சின்ன ஒரு நார்மலான ஒரு குடும்பத்துலேருந்து தான் வரேன். ஸோ அப்போ திடீர்னு எல்லாரும் ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னப்போ அது யாரும் ஒரு பெரிய ஒரு இதுவாக கண்டுக்கல. எல்லாமே உதாசீனப்படுத்தினாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், ஆக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ என்னோட அம்மா அப்பா தான் வந்து உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணு, அதுக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ நாங்கள் பண்ணுறோம் சொன்னாங்க. அது எல்லாமே அந்த டைமில் அப்போ தான் இன்டர்நெட்டில் தேடி எப்படி பண்ணுறதுன்னு ஒரு கண்டுபிடிச்சு அப்படி தான் முதல்ல முன்னுக்கு வந்த மாதிரி தான் எனக்கு இது இருந்துச்சு. ஸோ அதனால் நிறைய சிக்கல்கள், நிறைய தடைகள் இருந்தது. மெயின் இது என்னென்னா, மற்றவங்க வந்து நம்மளை வந்துட்டு ஒரு சீரியஸாக எடுத்துக்கல, இந்த மாதிரி இவங்களால ஆக முடியுமா போக முடியுமான்னு சொல்லிட்டு. பட் எனக்கு வந்து எனக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு, நம்ம எப்படியும் ஆகிடுவோம், அது ஒரு காலத்தோட இதுதான், ஐ வில் பிகம், பட் இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் டைம். அப்படி தான் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை நானே வர வச்சுக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி நம்ம ஹார்ட் ஒர்க்கு போடுவோம். ஹார்ட் ஒர்க்குக்கு வந்து நம்ம எவ்வளோ போடுறோமோ அதுக்கான பலன் கண்டிப்பாக வரும். அது என்றைக்குமே வீணாக போகாது. எந்த துறையில்தான் பெண்கள் இல்லை? எந்த துறை எடுத்தாலும் அதில் சாதித்தவர்களும் முன்னோடிகளும் பெண்களாக இருக்கிறார்கள். பிரசவமும் குழந்தை வளர்ப்பும் பெண்களின் முன்னேற்றத்திற்கான தடைகளாக பார்க்கப்படும் அதே நேரத்தில் அந்த காலகட்டங்களையும் கடந்து 18 ஆண்டுகளாக கூடைப்பந்தாட்டத்தில் கோலோச்சிக் கொண்டிருக்கிறார் அனிதா பால்துரை. உலக அளவில் தலைசிறந்த 10 கூடைப்பந்தாட்ட வீராங்கனைகளில் அனிதா பால்துரையும் ஒருவர். திருமணத்திற்கு பின்னும் பெண்களால் சாதிக்க முடியும் என்கிறார் அனிதா. கோவத்தினாலே பண்ணலான்னு நினச்சேன். என்னன்னா, ஒரு ரெக்ரூட்மெண்ட், அதாவது எனக்கு 18 வயசில் ரயில்வேல வேலை கிடச்சிச்சு. பட் அந்த 18 வயசில் எனக்கு அந்த வேலை கிடைக்கும் போது தான் என்னோட கெரியரை வந்து ஸ்போர்ட்ஸில் கண்டினியூவாக என்னால் பண்ண முடிஞ்சுது. ஸோ ஒரு ஏஜ் 21, 22 வரும்போது ஐ ஸ்டார்டட் ஆஸ்கிங், ஏன் வந்து விமன் வந்து மற்ற லைக் பேங்க்ஸ், கஸ்டம்ஸ் இது மாதிரி ஏன் நீங்கள் ரெக்ரூட்மெண்ட் ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கும்போது தே டோல் தட், நீங்கள் கேட்ட கேள்வி தான், கேர்ள்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் விளையாட முடியும், மேக்ஸிமம் 5 to 6 இயர்ஸ், அதுக்கு மேலே விளையாட முடியாதுன்னு சொன்னாங்க. தென் ஐ ஸ்மைல்டு. விமன் வந்து முடியாதது எதுவும் கிடையாது. த திங் இஸ் கமிட்மெண்ட். ஆஃப்டர் மேரேஜ் ஒரு புது லைஃப் வருது, அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கூடுது. அண்ட் எஸ்பெஷலி மெட்டர்னிட்டி லைஃப்க்கு அப்புறம் நிறைய ரெஸ்பான்சிபிள், அந்த குழந்தைய பார்த்துக்கிற கட்டாயம் அவங்களுக்குள்ளே போயிடுறாங்க. ஸோ அதனால் அவங்க ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ண முடியுது. ஸோ நான் கேர்ள்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புவேன்னா, எப்போவுமே இட் ஷுட் பி அ பேலன்ஸ். முடியாது எதுவும் இல்லை, நம்ம எது ப்ரையாரிட்டி முன்னாடி வைக்கிறோமோ அதுதான். ஸோ நான் என்னோட ப்ரொஃபஷனையும் முன்னாடி வச்சுக்கிட்டேன், ஃபேமிலியும் முன்னாடி வச்சுக்கிட்டேன். ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருந்தது. பட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இல்லை, ஃபெசிலிட்டிஸ் முன்னாடி எங்களுக்கு இல்லை. பட் இப்போ விமனுக்கு நிறைய என்கரேஜ், லைக் 50-50 தான். எந்த இடத்துலையும் விமனை குறைக்கவே இல்லை, எல்லா இடத்துலையும் நிறைய என்கரேஜ் பண்ணிவிட்டு, அண்ட் எஸ்பெஷலி ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு 5 இயர்ஸில் ட்ரமாட்டிக் சேஞ்சஸ் வந்திருக்கு. இன்ஃப்ரா இருக்கட்டும், ஃபெசிலிட்டிஸ் இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்து சரிசமமாக விமனுக்கு என்ன மென்னுக்கு என்ன கொடுக்குறாங்களோ அது சேம் திங் விமனுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஐ ஃபீல் ஒன்லி பிளேயர்ஸ் விளையாண்டா போதும், விமன் மென் அந்த பாகுபாடே இப்போ கிடையவே கிடையாது. எல்லாமே ஈக்குவல்ன்ற அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு தெரியல, பட் மெட்டர்னிட்டி குழந்தை பிறந்து ஒரு ஆல்மோஸ்ட் 18 kgs நான் எக்ஸஸ் ஆனேன். ஸோ அந்த 18 kgs நான் எப்படி குறைக்கிறேன்றது ஒரு பெரிய சவால் தான். ஏன்னா குழந்தை நீங்கள் ஃபீட் பண்ணுற டைமில் 1 இயர்க்குள்ளே நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலன்னா பாடி வெயிட் அப்படியே சஸ்டெயின் ஆகிடும். ஸோ நீங்கள் எக்ஸசைஸும் பண்ணணும், குழந்தைய விடாமலையும் போகணும். ஸோ இந்த மாதிரி டைமில் ஸோ ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் ஒரு 2 to 3 months வி ஹாவ் டு ஸ்டார்ட் எக்ஸசைஸ். அது என்ன ஆகிடும்னா, குழந்தைய பார்த்துக்கணுன்ற ஒரு விதத்தினால ஸோ அவங்க வந்து லேடிஸ் வந்து அவங்களோட பாடியோட இதை விட்டுடுறாங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. குழந்தைய பார்த்துக்கணும், ஏன்னா புது ஒரு குழந்தை இல்லையா, ஸோ அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா அவங்களோட பாடி, அவங்க சாப்பாடு எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. குழந்தை பிறக்கிறது வரைக்கும் முன்னாடி எவ்வளோ இம்பார்ட்டன்ஸாக நம்ம பாடியை பார்த்துக்கிறோமோ அது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் செய்கிறதில்ல. ஸோ எல்லாருக்கும் நான் அதுதான் சொல்லுவேன். ஸோ நம்ம பாடி ஃபிசிக்ஸ் எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ப்ரொஃபஷன்லையும் நம்ம இன்னும் ஆக்டிவாக இருக்க முடியும். தொழில்துறையில் சாதிக்கும் பெண்கள் ஏராளம். சிறு தொழில், குறுந்தொழில் என பெண்களின் பங்களிப்பு தொழில்துறையில் குறிப்பிடத்தகுந்தது. அவர்களில் ஒருவர்தான் திருப்பூரைச் சேர்ந்த கவிதா ஜனார்த்தனன். இவர் தான் முன்னேறியது மட்டுமன்றி பல பெண்களின் கனவுக்கு வழி அமைத்துக் கொடுத்து கொண்டிருக்கிறார். பல பெண்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார். என்னோட இந்த ட்ரஸ்ட் மூலியமாகவும் என்னோட இந்த தொழில் மூலியமா
நிறைய கைவிடப்பட்ட பெண்கள் சிறு குறு தொழில்கள் பண்ணி முயற்சி பண்ணிட்டு இருக்கிற பெண்களுக்காகவும் அவங்களுக்கு தேவையான மெஷினரிஸோ இல்லை வேற என்னென்ன தேவைகள் இருக்கோ அதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இதில் திருநங்கைகளும் அடங்குவாங்க. அவங்களோட சின்ன சின்ன உழைப்பு அவங்க முன்னேற்றத்துக்காக அதை மற்றவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்து அவங்களோட பொருட்களை நம்ம எப்படி வாங்கி அவங்களுக்கு உதவலாம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. தமிழரசி கோவை அன்னூர் பகுதியை சேர்ந்தவர். பிறந்த 28 நாட்களில் தந்தையை இழந்தவர். தாயோ கூலி தொழிலாளி. சிறு வயது முதலே சோகம் சுற்றி சுழன்றாலும் பள்ளியில் விளையாட்டில் இவர் காட்டிய ஆர்வம் இன்று பல வெற்றிகளை தந்து கொண்டிருக்கிறது. சைக்கிளிங் வீராங்கனையான தமிழரசி இந்த ஆண்டு தமிழகத்தில் நடைபெற்று வரும் கேலோ இந்தியா இளையோர் தொடரில் தனிப்பிரிவில் 3 பதக்கங்களும் அணிக்கான பிரிவில் 1 பதக்கமும் என 4 பதக்கங்களை வென்றிருக்கிறார். சைக்கிளிங் தொடரில் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை தமிழக அணி வெல்லவும் முக்கிய பங்கு வகித்திருக்கிறார். நான் ஸ்கூல்ல இருந்து சைக்கிளிங் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்கூலில் விக்னேஷ் சார் தான் என்னோட கோச். அப்போ ஸ்டார்ட் பண்ணி ஸ்கூல் லெவலில் ஸ்டார்ட் பண்ணது தான் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் நேஷனல்ஸ்ன்னு போய் இப்போ நேஷ்னல் மெடல் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கேலோ இந்தியாவில் நான் 4 மெடல்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு டீம் மெடல், 3 இண்டிவிஜுவல் மெடல் பண்ணியிருக்கேன். இந்தியாக்காக இந்தியா ஜெர்சி போட்டு நான் இந்தியாக்காக மெடல் பண்ணணும். சாய்க்கு நான் செலெக்ஷன் வச்சுருந்தாங்க. அந்த செலெக்ஷன் அட்டன் பண்ணி நான் செலக்ட் ஆகிட்டேன். அதுங்காட்டி டெல்லி சாய்க்கு செலக்ட் ஆனேன். அப்புறம் 6 மந்த்ஸ் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து கேரளா சாய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி 2 இயர்ஸ் ஆச்சு. இப்போ நான் கேரளா சாயில் ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்கேன். இரத்த கசிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவே சேவையாற்றிக் கொண்டிருப்பவர் நளினி பார்த்தசாரதி. மருத்துவ பேராசிரியரான இவர் ஹீமோபீலியா நோயால் பாதிக்கப்பட்ட எளிய மக்களின் வாழ்க்கையை கண்டு கலங்கி அவர்களுக்கு சேவை செய்வதற்காகவே ஜிப்மரில் தனது பணியில் இருந்து விருப்ப ஓய்வு பெற்றார். ஹீமோபீலியா நோயாளிகளுக்காகவே தனது வாழ்நாளை இவர் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார். 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஹீமோபீலியா நோயாளிகளுக்காக இலவச மருந்து, இலவச சிகிச்சை அளிக்கும் சேவையை இவர் செய்து வருகிறார். இதற்காகவே பத்மஸ்ரீ விருதையும் பெற்றிருக்கிறார். ஜிப்மர் மருத்துவமனையில் இலவசமாக குழந்தைகளுக்கு பணி செய்து வந்தேன். அப்பொழுது என்னிடம் இந்த மாதிரி இரத்த கசிவு நோய் உள்ள குழந்தைகள் வர ஆரம்பித்தார்கள். அவர்களுக்கு போதிய அளவு அதை கண்டுபிடிப்பதற்கு வேண்டிய வழியோ இல்லைனாக்கா மருந்துகளோ இல்லாமல் இருந்தது. அதை பார்த்தவுடன் நான் இந்த குழந்தைகளுக்கு கட்டாயமாக நாம் தனியாக சேவை செய்ய வேண்டும் என்று மனத்தில் கொண்டு ஜிப்மரில் முதலில் அதை கண்டுபிடிப்பதற்கு வேண்டிய லேப் ஃபெசிலிட்டிஸை நாங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு அப்புறம் மருந்துகள் ஓரளவு அப்போல்லாம் ரத்தம் தான் கொடுக்க முடியும், பிளாஸ்மா தான். அதை தவிர ஓரளவு சிறிதளவு மருந்துகள் வரவழைத்து ஃப்ரீயாக கொடுத்து கொண்டிருந்தேன். அதற்கு மேல் பார்த்தால் அந்த குழந்தைகளுக்கு வேறு சில உதவிகளும் வேண்டி இருந்தது. அதனால் நான் நினைத்தேன், இதை நாம் இந்த மருத்துவ பணியை விட்டுவிட்டு இந்த குழந்தைகளுக்கு மட்டும் சேவை செய்வோம் என்று நினைத்து ஜிப்மரிலிருந்து விருப்ப ஓய்வு பெற்று வந்து அதற்கு பிறகு ஜிப்மருக்கு அருகிலேயே ஒரு கட்டிடத்தை இலவசமாக வாங்கி அதில் அந்த குழந்தைகளுக்கு பணி செய்ய ஆரம்பித்தேன். பெண்கள் அனைத்து துறைகளிலும் கோலோச்சுகிறார்கள், பெரிய பதவிகளில் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் கடந்து வந்தது எதுவும் மலர்பாதை அல்ல. பலருக்கும் முள் பாதையாகத்தான் இருக்கிறது. ஆனால் முன்னேறும் உத்வேகத்துடன் தங்கள் மன பலத்தை கட்டி எழுப்பி ஒவ்வொரு வெற்றியாக ஈட்டிக் கொண்டிருக்கிறார்கள் பெண்கள். மகளாக, தாயாக, மனைவியாக, பாட்டியாக என அத்தனை நிலைகளிலும் பெண்களின் உழைப்பு இருக்கிறது. அவர்களின் அசாத்திய உழைப்பும் மன பலமும் தான் இன்றும் பல குடும்பங்களையும் சமூகத்தையும் நாட்டையும் கட்டமைத்துக் கொண்டிருக்கிறது.
தடம் பதிக்கும் தாரகைகளுக்கு தலை வணங்குவோம்.